ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னா டோ யுவர் எட்டர்னிட்டி சீசன் 1 எபிசோட் 20, அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். சீசன் 1 இதோட முடியுது. இன்னும் சீசன் 2 ரிலீஸே ஆகலை. சீசன் 2 2022 ரிலீஸ் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. அது வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக நான் தமிழ் டப் பண்ணி போடுறேன். சரி வாங்க நம்ம வளவலான்னு பேசாமல் இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோ யுவர் எட்டர்னிட்டி சீசன் 1 எபிசோட் 20, அதாவது ஃபைனல் எபிசோடு. பியூரான் ரொம்பவோ கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இருக்கா. உங்கள் ஃப்ரெண்ட் எப்போ தான் வருவாருன்னு சொன்னீங்க அப்படின்னு அந்த கடைக்கார் கேட்கவோ, சீக்கிரம் வருவான் அப்படின்னப்பா சொல்கிறா. பல நாட்கள் ஆயிடுச்சு நான் வருவேன்னு சொல்லி பியூரான் எனக்காக இன்னும் இங்கேயே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. ஆனால் நான் அவள் கூட போனேன் அப்படின்னா திரும்பவும் அந்த நாக்கர்ஸ் வருவாங்க. என்னால் பிரச்சனை தான் வரும். நான் பியூரானை விட்டு ஒதுங்கி இருக்கிறது தான் ரெண்டு பேருக்குமே நல்லது. என்னால் மட்டும் ஏன் எப்போவுமே மற்றவங்களுக்கு சந்தோஷத்தையே கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்பவோ வருத்தப்படுறான். நான் இன்றைக்கி நைட்டு இந்த இடத்துலையே சாப்பிட்டுட்டு இங்கேயே தூங்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனே ஃப்ரூட்டை கிரியேட் பண்ணி சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்கா. அச்சோ மறந்தே போயிட்டேன், பியூரான் இன்னைக்கு கம்மியாக தான் சாப்பிட்டா, அவகிட்ட காசு இருக்கா இல்லையான்னு தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபாஸ்ட்டாக ஓடி போய் பார்க்குறான். உங்களுக்கு உண்மையாகவே காசு வேண்டாமா? எனக்கு சாப்பிட்றதுக்கு எக்ஸ்ட்ரா பிரெட் வேற தந்து விட்டுருக்கீங்க அப்படின்னு பியூரான் கேட்கவும், பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு அந்த கடைக்கார் சொல்கிறாரு. நான் இல்லாமையே பியூரானால் வாழ முடியும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நாளைக்கு நான் கண்டிப்பாக ஷிப்பில் ஏறி வேற எங்கேயாச்சும் போக தான் போகிறேன். பியூரான் இதுதான் நான் உங்களை கடைசியாக பார்க்குறது அப்படின்னு அவள் தூங்கிட்டு இருக்கும்போது பழத்தை வச்சுட்டு குட் பை அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஆனால் நான் சொல்லாமே இங்கேருந்து போயிட்டா நான் திரும்ப வருவேன்னு சொல்லி அவள் எனக்காக இங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பா. நான் அட்லீஸ்ட் ஒரு லெட்டராச்சும் எழுதி வைக்கணும். ஆமாம், லெட்டர் எழுத பேப்பர் பேனாக்கு நான் எங்கே போகிறது? தம்பி கொஞ்சம் அந்த பேப்பரையும் பேனாவையும் தாயும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். அந்த பையன் தர முடியாது அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ அவன்கிட்ட இருந்து பிடிங்கி கையில் உரசிட்டு இப்போ அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டு அவனே அதை கிரியேட் பண்ணுறான். என்னை பற்றி கவலைப்படாதீங்க பியூரான், குட் பை. ஆமாம், பியூரான் கரெக்டாக தான் எழுதியிருக்கனா. இந்த தடவை இதுதான் உண்மையிலேயே குட் பை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு அச்சோ அவளுக்கு நைட்டு குளிருமே அப்படின்னு சொல்லி அவளுக்காக ஒரு உள்ளன் கிளாத்தை போயிட்டு எடுக்கிறான். இப்போ அதை மாதிரி அவனை கிரியேட் பண்ணி அவட்ட கொடுக்கலான்னு போகிறதுக்குள்ளே பார்த்தா பியூரான அங்கே காணும். அவளை தேடி போய் பார்க்குறான். நீ அந்த ஜனண்டா ஐலாண்ட்லேருந்து வந்த கைதி தானே, அங்கேயே போ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் துரத்தவும் அதோட லீடர் என்ன ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவள் சொல்கிறா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ இங்கேருந்து போ அப்படின்னு அவன் சொல்லவும் ஆய் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போகிறதுக்குள்ளே பார்த்தா பியூரானே அவனை அடிச்சு போட்டு போகிறா. நான் இல்லாமையே பியூரான் சமாளிச்சிருவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ தூரத்துலேயே நின்றுட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு ஒரு மாதிரி சோகமாக இருக்குது. என்னாச்சு, ஏதோ பிரச்சனையா அப்படின்னு அந்த பிளாக் கலர் ஆள் வந்து கேட்கவும், டொனாரே சொன்னால் நீங்கள் ஒரு டீமனாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு, அது உண்மையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் அதை சொன்னாலும் உனக்கு அது புரியாது. நீ அந்த பாட்டி கூட இருந்தால் இறந்து போயிருவாங்கன்னு நினைக்கிற, ஆனால் நீ அங்கே இல்லைன்னாலும் அந்த பாட்டி கூடிய சீக்கிரத்தில் இறக்க தான் போகிறாங்க அப்படின்னு அவர் சொல்லவும், பியூரான் இறந்து போக மாட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், மனுஷங்களாக பிறந்த எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு மேலே வளர்ந்ததுக்கு அப்புறமா அவங்க ப்ராசஸ் ஸ்லோவாகி அவங்க ஒரு நாள் இறந்து தான் போக போகிறாங்க. அவங்களா எப்போ இறந்து போவாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க தன்னைத்தானே கொண்டு அவங்க சாகிற டைமை அவங்களே கூட டிசைட் பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்லவும், எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ தனிமையாக ஃபீல் பண்ணுற அப்படின்னு அவர் சொல்லவும், ஆமாம் இதுக்கு பேர் தனிமை தான் நினைக்கிறேன். அந்த ஐலாண்டில் இருந்தவங்க சாகிறதுக்கு நான் தான் காரணம். அவங்க மட்டும் இல்லை, என் கூட இருந்த மற்ற ஃப்ரெண்ட்ஸ் சாகிறதுக்கும் நான் தான் காரணமாக இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படவும் அந்த ஆள் எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து மறைஞ்சு போயிருந்தாரு. இப்போ நம்ம ஹீரோ மியாவோட உருவத்தில் பியூரானுக்கு ஒரு பெட்ஷீட் அவள் தூங்கிட்டு இருக்கும்போது வச்சுட்டு அங்கேருந்து வரவும், யார் அது அசையாம நில்லு அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ டக்குன்னு முக்காடை போட்டுக்கிட்டுதான், ஹே ஃபூஷி அப்படின்னு அவள் சொல்லவும், இல்லை நீங்கள் தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க பாருங்க, நான் ஒரு பொண்ணு, அதுவும் வேற ஒரு பொண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஃபூஷி அப்படின்னு சொல்லி அவள் கட்டி பிடிக்கிறா. நம்ம ஹீரோக்கும் அப்படியே அழுகையாக வருது. இப்போ பியூரான் கூடவே சேர்ந்து நம்ம ஹீரோவோ டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறான். பியூரான் சொன்னால் அந்த யாருமே இல்லாத அந்த ஐலாண்டுக்கு நம்ம ஹீரோவும் அவளும் போகிறாங்க. இந்த இடத்துல சாப்பிட்றதுக்கு பொட்டேட்டோஸ்லாம் கிடைக்குமான்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இருக்கும் அப்படின்னு அவள் சொல்கிறா. பீச் பக்கத்தில் ஒருத்தங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறான். உங்களுக்கு அடிபட்டு இருக்கிறது பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், ஒரு கை வந்து அவனை அந்த ரூம்குள்ளே இழுத்துட்டு போகுது. அது யாரு அப்படிங்கிறத நமக்கு காட்டல. ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். ஃபூஷி இப்போ அந்த பியூரான் கூட தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கான். அந்த பியூரானுக்கு 90 வயசு ஆகுது. அவளுக்கு மீன் பிடிக்கிற ஸ்கில் நல்லாவே இருக்கு. ஃபோஷி தான் லைஃப்ல நடக்கிறத டெய்லி ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கிட்டு இருக்கான். ஃபோஷி அது 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னு அந்த ஆள் சொல்லவும், பியூரான் நாக்கர்ஸுங்க வந்துச்சு வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவில் கூட்டிட்டு போறான். இப்போதைக்கு எங்களுக்குள்ள ஒரு ரூல் இருக்கு, அந்த நாக்கர்ஸ் எங்களை தேடி வந்துச்சுன்னா அதுங்க கூட சண்டை போடாம என்ன பண்ணிட்டு இருந்தாலும் நாங்கள் உடனே ஓடிடணும். ரெண்டாவது, என்ன பெயின் வந்தாலும் சரி நான் ஒரே ஃபார்ம்லேயே மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். மூணாவது, பியூரான் தூங்கினதுக்கு அப்புறமா தான் தூங்கணும். அவங்க எந்திக்கிறதுக்கு முன்னாடி நான் எந்திரிச்சிடணும். எல்லாம் ஒரு சேஃப்டி கேட்க தான். அப்புறம் முக்கியமான விஷயங்களை நான் பேப்பர்ல எழுதி வச்சுக்கிடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹே ஃபோஷி 2 மணி நேரமா உட்காந்து எழுதிட்டு அதை இப்படி எரிச்சிட்டியே அப்படின்னு சொல்லி பியூரான் கேட்கவும், எனக்கு தேவைப்படுற நேரம் என்னால் அதை கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா பியூரான், உங்களுக்கு ஏதாச்சும் ஆசை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்கு நான் திரும்பவும் பழையபடி மாறினா நல்லாயிருக்கும். நானும் ஒரு காலத்தில் ரீன் மாதிரி சும்மா பாப்புலராக அழகாக தான் இருந்தேன். ஆனால் என் லைஃப்பில் நான் என்னெல்லாம் சாதிக்கணும்னு ஆசைப்பட்டனோ எல்லா விஷயங்களையுமே பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு பியூரான் சொல்லவும், பியூரான் மேலே நம்ம ஹீரோக்கு ஒரு மரியாதை வருது. நம்மளும் பியூரான் மாதிரியே வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு இருந்த ஃபோஷிக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. பியூரான் என்னாச்சுன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், என்னை விடுதா, நான் தான் அவன்கிட்ட ஃபர்ஸ்டே சொன்னல எனக்கு முதுகு பிடிச்சிக்கிச்சு பாரு அப்படின்னு சொல்லி அவள் கத்துறா.
ஹே ஃபூஷி, எனக்கு அந்த உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுக்கு கொண்டு வாயேன் அப்படின்னு சொல்லி அவள் கேட்கவும், இப்போ தானே சாப்பிட்டு முடிச்சோன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், என்னடா சொல்கிறேன், நம்ம இன்னும் சாப்பிடவே இல்லை, எனக்கு பசிக்கு சாப்பாடு தான் அப்படின்னு அவள் கத்துறா. என்னை கீழே இறக்கி விடுன்னு அவள் கத்தவும், நீங்கள் அதில் உட்காந்து வந்தால் விழுந்துருவீங்கன்னு சொல்லுவோம். அப்போ நான் பாரமாக இருக்கேன்னு சொல்கிறியா அப்படின்னு போட்டு அவள் கத்துறா. எங்கே போகிறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அந்த யானமே ஆளுங்க வந்துருவாங்கன்னு சொல்லுவோம். அவங்கெல்லாம் இங்கே வரமாட்டாங்கன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஃபூஷிக்கு எதனால் இப்படி நடக்குதுன்னு புரியவே இல்லை. நான் அவன்கிட்ட சொல்லி பார்த்துட்டேன், வயசானவங்க இப்படி தான் ஆவாங்கன்னு சொல்லி. ஆனால் அவன் அதை ஏற்றுக்கிடலை. பியூரான் கொஞ்சம் கொஞ்சமாக இறந்துட்டு இருக்கா அப்படிங்கிறது ஃபூஷிக்கே நல்லா தெரிஞ்சுது. ஃபூஷி சம்மந்தமே இல்லாமல் சிரிச்சான். மேபி இது அவனுக்கு சில புது எக்ஸ்பீரியன்ஸை கற்றுக் கொடுக்கும், இல்லைனா அது மென்டலி அவனுக்கு தனியாக வாழ்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஆளு சொல்கிறாரு. இப்போ பியூரான் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட, நீ என் லைஃப்பில் வந்ததுக்கு நான் ரொம்பவும் சந்தோஷப்படுறேன் ஃபூஷி, மழை வரப்போதுன்னு நினைக்கிறேன், நீ காய வச்சதை போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அவள் நம்ம ஹீரோவை அனுப்பி வைக்கிறா. அவள் சொன்ன மாதிரியே அந்த இடத்துல இடி இடிச்சிட்டு இருக்கு. அவளுக்கு ரொம்பவும் வயசாயிடுச்சுங்கிறதுனால முடியலை. ஹே பிளாக் திங், என்னோட உயிர் போகிறதுக்கு தயாராகிடுச்சு, நீ எடுத்துக்கோ. என்னை பற்றி எனக்கு கவலையே இல்லை, ஆனால் நீ ஃபோஷியை பற்றி கவலைப்பட்டேன்னா நான் திரும்ப பறக்கும் போது ஃபோஷிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஏதோ ஒன்றா என்னை பறக்க வை அப்படின்னு அவள் சொல்லவும், அந்த பிளாக் கலர் ஆள் அந்த இடத்துக்கு வராரு. உன்னோட சோல் இந்த பாடிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் நீ இந்த மாதிரி யோசிப்ப, நீ இதை தான் ஆசைப்படுறியா அப்படின்னு அவர் கேட்கவும், ஆமாம் அப்படின்னு அவள் சொல்கிறா. சரி, அப்படின்னா நீ அடுத்தது என்ன உருவத்தில் பறக்கணும்னு ஆசைப்படுறியோ அதை உன் மைண்டில் இமேஜின் பண்ணிக்கோ, நான் உன்னை திரும்ப வந்து பார்க்குறேன், அது வரைக்கும் நீ சொர்க்கத்தில் வெயிட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ பியூரான் கண்ணை திறந்து பார்க்குறா. பார்த்தா சின்ன பொண்ணாக இருக்கிறா. அவள் அவளோட யங் ஸ்டேஜுக்கு போயிட்டா. நான் எப்படி சின்ன பொண்ணாக மாறினேன் அப்படின்னு சொல்லி அவள் ஒரு ஆச்சரியத்தோட அந்த இடத்துக்கு அப்படியே போய்கிட்டு இருக்கா. பார்த்தா அந்த பிளாக் கலர் ஆள் பின்னாடி நிற்கிறாரு. அவர் கையிலேருந்து ஒரு ஆர்ப் வருது. உடனே பியூரான் போயிட்டு அதை போயிட்டு தொடுறா. பியூரான் அந்த ஆர்பை தொட்ட உடனேயுமே அவள் சின்ன பொண்ணுலேருந்து வயசான பாட்டி ஸ்டேஜுக்கு மாறி அதுக்குள்ளே போயிருதா. நம்ம ஹீரோ அப்படியே வந்து பார்த்து ஷாக் ஆகுறான். ஏன்னா பியூரான் இறந்து போய் கிடக்குறா. நம்ம ஹீரோ பியூரான் இறந்ததை நினச்சி ரொம்பவும் ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிக்கிறான். பியூரான் சொன்ன மாதிரியே அந்த இடத்துல மழையும் இப்போ வந்துடுச்சு. அந்த பிளாக் கலர் ஆள் யாரு அப்படிங்கிறத கதையில் நமக்கு மென்ஷன் பண்ணவே மாட்டாங்க, அதை நம்ம இமேஜினேஷனுக்கே விட்டுருதாங்க. இப்போ மழை நின்னதுக்கு அப்புறமா அந்த பியூரான் இருந்த இடத்த காட்டுறாங்க. அந்த இடத்துல பியூரான் இல்லை. நம்ம ஹீரோ ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு எரிச்சிட்டு இருக்கான். அது பியூரானா தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால கெஸ் பண்ண முடியுது. இந்த நாளை நான் மறந்துடக்கூடாது, இதை நான் நோட் பண்ணி வச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேப்பர் எடுக்கிறான். ஹே ஃபோஷி, உனக்கு என்ன ஆசை இருக்குது? நான் ஆசைப்பட்டபடி வாழ்ந்து முடிச்சிட்டேன், இது உன்னோட வாழ்க்கை, நீ ஆசைப்பட்டபடி வாழு அப்படின்னு அவள் சொன்னது நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. கண்டிப்பாக நான் ஆசைப்பட்டபடி நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி இப்போ அவளுக்கு ஒரு கல்லறையை வச்சுட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். இப்போ நம்ம ஹீரோ அவனோட ஜர்னியை தனியாகவே தொடங்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா ஃபோஷி நிறைய புது இடங்களுக்கு போய் புதுசாக நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு ஸ்ட்ராங்காக வளர்ந்தான் அப்படின்னு அந்த பேக்ரவுண்ட் ஆள் சொல்கிறாரு. திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய பிளாஸ்ட், நம்ம ஹீரோ தண்ணிக்குள்ளே போய் விழுறான். பார்த்தா அந்த நாக்கர்ஸ் இறந்து போய் கிடக்கு. இந்த தடவை நான் ஆசைப்பட்ட மாதிரியே தனியாளாக இருந்து அதை அழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சந்தோஷமாக சிரிக்கிறான். எந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சீசன் 2 2022 வரதா கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு சீசன் 2 போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி யாரும் கேட்காதீங்க. கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த அனிமே ரொம்பவும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். சீசன் 1 இதோட முடிஞ்சது. இதுக்கப்புறம் சீசன் 2 இன்னும் இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகல. ஸோ சீசன் 2 வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். இன்னொரு புது அனிமேல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.